அன்பானவர்களே, நீங்கள் எப்படா மறித்து போவீங்க, இல்லை எப்படா நீங்கள் விழுந்து போவீங்க, எப்போ உங்கள் வாழ்க்கை தீங்கு வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க மக்கள் நடுவில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து மேன்மைப்படுத்த போகிறார். எப்படிப்பட்ட உயர்வை தர போகிறாரு உங்களுக்காகவே சொல்லப்பட்டிருக்குங்க. ஏசாயா 44:26. குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். 3 நன்மையை தர போகிறார். குடியேற பண்ண போகிறாரு, அடுத்து கட்டப்பட போகிறீங்க, அடுத்து எடுப்பிப்பார். இதோடைய 3 நன்மையும் இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கை நடக்க போகுது. கர்த்தருடைய வார்த்தை நம்புகிற உங்களுக்கு ஒரு குறைவு வராது. மறுபடியும் சொல்ல, இந்த 3 காரியம் இன்னிலேருந்து உங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், வியாபாரத்தில் சம்பவிக்க போகுது. ஜெபிக்கலாமா? திருத்துவ தேவனே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ தேவனே, இந்த 3 காரியத்தையும் குடியேற பண்ண போகிறீர். பிள்ளைகளாகி உங்களுடைய அன்பு மக்களை ஆண்டவரை எடுப்பித்து கட்டப்போகிறீர். கொடுக்கப்பட்ட வார்த்தைப்படி இந்த 3 நன்மைகளாலும் நிரப்ப போகிறீர். கட்டப்பட போகிறாங்க அவங்க. அதுக்காக ஸ்தோத்திரம், கிருபை பாராட்டும். இயேசுவின் மூலமாய் பிதாவே, ஆமென்.